இது வரைக்கும் நம்மள பார்க்க வந்த தலைவர்கள்லாம் எப்படி ஓட்டு கேட்பாங்க? கொஞ்சம் அதிகாரத்தன்மையாவும் இருக்கும். டாஸ்மாக் வைன் ஷாப்பை மூடணும். 2016 டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க, எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறேன்னு சொன்னாரு. ஓட்டு போட்டீங்களா? 2016 கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா வைன் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக ஓட்டு போட்டீங்க. உங்க விஜய்க்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. இப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் மைக்க வச்சுட்டு கேட்கும்போது எங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அதுவும் அவ்வளவு குழந்தை தன்மையா கேட்கும்போது, இதுதான் உங்களோட உண்மையான கேரக்டர். பெருமையா இருக்குண்ணா. பிளாஸ்ட். உங்களுக்கு ஓட்டு போடாம தமிழ்நாட்டு மக்கள் வேற யாருக்கு ஓட்டு போடுறது? கண்டிப்பா உங்களுக்கு தான் போடுவாங்க. உங்களுடைய இந்த பேரன்புக்கும் மரியாதைக்கும் எங்களால எண்ணற்ற அன்பு உங்களை சூழ்ந்து இருக்குது அப்படின்றதுல திருச்சி பிரச்சாரத்துல இருந்து எல்லாமே ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்க போகும்போது அவ்வளோ வரவேற்பு இருக்கு. உங்களுடைய பிள்ளைகள் தான் எல்லாரும் தற்குறின்னு சொன்னாலும் இந்த தற்குறிகள் சேர்ந்து ஒரு விஷயத்த மாற்ற போறாங்கன்னு போது ரொம்ப பெருமையா இருக்கு. அது யாராலேனா தளபதி, எங்க அண்ணன், உங்களால.